காதலியே கண்ணம்மா கண்ணம்மா தீராத காதல் நீ செல்லம்மா செல்லம்மா கண்ணம்மா கண்ணம்மா என் வாழ்வின் அர்த்தம் நீ அம்மா. இந்த விளங்காதவனால நான் கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. அறிவு கட்டவன் லேப்டாப்பை எங்க எடுத்து வச்சிருக்கான்னு தெரியலையே. வீட்லயும் யார்கிட்டயும் லேப்டாப் வாங்க முடியாது. அருண் தான் ஐடி டெவலப்பிங் டீம்ல இருக்காரு. ஆகாஷினி, அன்பு அண்ணா இவங்க எல்லா லேப்டாப்லயும் கம்பெனி பத்திர நிறைய சீக்ரெட்ஸ் இருக்கும். கேட்டா தருவாங்க, ஆனா அது நல்லா இருக்காதே. பேசாம இந்த குரங்குக்கே கால் பண்ணி எங்க வச்சிருக்கான்னு கேட்டலாமா? அதான் சரி. ஹலோ ஹலோ ஹலோ. என்ன பேபி, வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு இந்த மாமா கூட பேசாம இருக்க முடியல போல. ஆமா, நான் ஃபோன் பண்ணுவேன்னு வெயிட் பண்ணிட்டே இருந்த மாதிரி இருக்கு. வெயிட் பண்ணிட்டலாம் இருக்கலடி, ஆனா உன் ஞாபகமா தான் இருக்கேன். ஏன்? நான் எக்ஸ் தானே, ஏன் ஞாபகமா நீ எதுக்கு இருக்கணும்? ஏன்னா நீ என் மடியில உட்கார்ந்துருக்க. ஆமா பேபி, நீ என் மடியில உட்கார்ந்துட்டு இருக்க. அப்பனா என் மண்டைக்குள்ள உன் ஞாபகம் தானே இருக்கான். இது கூட புரியலையா? நான் எப்படிடா உன் மடியில உட்கார முடியும்? எல்லாரும் எப்படி உட்காருவாங்களோ அப்படிதான். சாம், நான் இங்க இருக்கேன். நீ வேற ஏதாவது போன மடியில தூக்கி உட்கார வச்சுட்டு ஏன் ஞாபகத்துல இருக்காத, அசிங்கமா இருக்க. செல்லம், என் மடியில இருக்கிறது நீதான், அதுல எந்த வித சந்தேகமும் உனக்கு வேண்டாம். என்னடா விளையாடுறியா? ஆமா செல்லம், விளையாடிட்டு தான் இருக்கேன். உன் மடிக்கணினி கூட விளையாடிட்டு இருக்கேன். எலோ சார், உன் லேப்டாப்ப தான் பாத்துட்டு இருக்கேன். அதனாலதான் சொன்னேன் உன்னதான் மடியில உட்கார வச்சிருக்கேன் அப்படின்னு. இவனையெல்லாம் எந்த கிரகத்துல கொண்டு விடணும்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஹலோ சாம், சொல்லுடி, கேக்குது? நீ உடனே வீட்டுக்கு வா. வீட்டுக்கா? ஆமா, நான் என் ரூம்ல தான் இருக்கேன். நீ உடனே வீட்டுக்கு வா. அப்போ உனக்கு ஓகேவா? டேய், என் லேப்டாப் எடுத்துட்டு வான்னு கூப்பிட்டேன். எதுக்கு என் லேப்டாப் உங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருக்க? நீ ஒழுங்கா இருந்திருந்தியானா நான் எதுக்கு எடுத்துட்டு வந்திருக்க போறேன்? நீ எதுக்காக யாருக்காக லேப்டாப் தேடுவ? எனக்கு தெரியாததா பட்டுக்குட்டி, அதான் தூக்கிட்டு வந்துட்டேன். நீ எவ்வளவு பெரிய தில்லாலங்கடின்னு எனக்கு தெரியும். ஆனா நான் யாரு? நீ படிச்ச ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டர். எனக்கு அப்பமே சந்தேகம் இருந்துச்சு. இப்ப நீயே கன்ஃபார்ம் பண்ணிட்ட. என்னடி உளர்ற? நான் ஸ்கூல் படிக்கும்போது ஹெட் மாஸ்டர் சார் இல்ல, மேம். ஓ, அப்ப அந்த லேடி ஹெச்எம் நீதானா? என்னடி பக்கத்துல எல்லாத்தான் குளிர் விட்டு போயிட்டு போல. மலமாடு மலமாடு, என்னை விட ஒரு டிகிரி எக்ஸ்ட்ராவா படிச்சிருக்கல. இவ்ளோ படிச்சிருந்ததுக்கு பிறகு கூட என்னோட லேப்டாப் எடுத்து வச்சிருக்க. ஆமா, என் லேப்டாப் பாஸ்வேர்ட் உனக்கு எப்படி தெரியும்? ஏண்டி ஓசை, அது என்ன யாருக்கு தெரியாத பரம ரகசியமா? இதுக்கு முன்ன உன் லேப்டாப்ல உன் பேரன் என் பேரன் இருந்தது. இப்ப 1 2 3 4 5 போட்டு வச்சிருக்க. எப்படிதாண்டி உனக்கெல்லாம் இப்படி கேவலமான பாஸ்வேர்டு கிடைக்குதுன்னு தெரியல. ஆனா ஓசை, உனக்கு என் மேல இவ்ளோ காதல் இருக்கான்னு நான் நினைச்சு கூட பாக்கல. இல்ல வேண்டாம் விடு. பதட்டப்படாத குட்டிமா, என்கிட்ட நீ மாட்டிட்ட. என்ன? இல்ல இன்னமும் இந்த மெயில் பாஸ்வேர்ட் மாத்தாம இருக்க பாத்தியா? இன்னமும் உன் மெயிலுக்கு நம்ம 2 பேர் தான் பாஸ்வேர்டா இருக்கு பாத்தியா? அதான் யோசிச்சேன், சிரிச்சேன். என் குட்டிமாக்கு என் மேல இவ்ளோ காதல். இது முதலே தெரிஞ்சிருந்தா 1 கொடுக்க வேண்டிய இடத்துல 2 கொடுத்திருப்பேன். 2 வாங்க வேண்டிய இடத்துல 5 வாங்கியிருப்பேன்ல. சாம், என் கோவத்தை நீ அதிகப்படுத்திட்டே இருக்க. ஒழுங்கு மரியாதை அந்த லேப்டாப்பை ஷட் டவுன் பண்ணு. முடியாத குட்டி, ஆனா பரவாயில்லடி, மெயில் பாஸ்வேர்ட் மாத்தல. ஆமா, என் நம்பர் எதுக்கு எஸ்என் சேவ் பண்ணி வச்சிருக்க? உன் நம்பர் எல்லாம் டெலீட் பண்ணி காலம் ஆயிடுச்சு. இருந்தாலும் அந்த கம்பெனில நீ தானே எனக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்க. அதனால டெலீட் பண்ணிட்டு மறுபடியும் சேவ் பண்ணேன். சாம்ங்கிற உன் பேர்ல எஸ் கூட எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. இருந்தாலும் ஃபார்மாலிட்டிக்கு எதையாவது சேவ் பண்ணி வைக்கணும்ல, அதனால தான் எஸ்என் போட்டு வச்சிருக்கேன். ஓ, அப்படி. ஏடி, எஸ்என் சேவ் பண்ணதுக்கு எக்ஸ்என் சேவ் பண்ணிருக்கலாம்ல. இவன் கிட்ட லேப்டாப் கொண்டு வான்னு கேக்குறதுக்கு ஏதாவது பெரிய மலையில இருந்து கீழே குதிச்சிடலாம். நீ என் வாட்ஸ்அப்ல இருந்து வெளியே வா. நான் எதுக்கடி வெளியே வரணும்? நான் பார்த்துட்டு தான் இருப்பேன். ஓ அப்படியா? இருடா, போன்ல இருந்து லாக் அவுட் பண்ணி விடுறேன். ஏன் லூசு ஓசை முடிச்சு விட்டுட்டா. ஏண்டா பேசாம இருந்திருக்கலாம்ல, அவ கையில போன் இருக்கு. நீ இங்க இருந்து அவ வாட்ஸ்அப் பாத்துட்டு இருக்க. அவ ஒரு தட்டுனா லாக் அவுட் ஆக போகுது. இது தெரியாம அவகிட்டே உளறி வச்சுட்டு பாரு. என்னடா, இனிமே நல்ல பாரு உட்காந்து. அறிவு கட்டவன் இவ்வளவு படிச்சதுக்கு பிறகு கூட அடுத்தவங்களோட மெயில் வாட்ஸ்அப் எல்லாம் செக் பண்ண கூடாது, பார்க்க கூடாதுன்னு அறிவு கிடையாது. அடுத்தவங்க பர்சனல்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணி பார்க்க கூடாதுதான். பட் நீ தான் என் எக்ஸ் ஆச்சே, தப்பே இல்ல. ரொம்ப இரிட்டேட் பண்றானே. சாம், இப்ப லேப்டாப் கொண்டு வர போறியா இல்லையா? நீ எதுக்குன்னு சொல்லு, மாமன் 10 நிமிஷத்துல உன் வீட்டு முன்ன நிப்பேன். எதுக்குன்னு சொல்லுடி. எனக்கு போட்டோஷாப்ல கொஞ்சம் வேலை இருக்கு. அப்படியா? என்ன வேலைன்னு சொல்லு, நான் இங்க இருந்தே முடிச்சு கொடுத்துடுறேன். விளையாடாத சாம். ஓய் அம்மோ, உன் கூட விளையாடுறதுக்கு எனக்கு ஆசைதான். என்ன பண்றது?
நீ தான் அதுக்கு ஒத்து வர மாட்டேங்கிறியே. நீ உம்மன்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, 10 மாசத்துல என்ன அம்மு, என் கூட விளையாடுறதுக்கு உனக்கு ஓகேவா? இவனை எதை கொண்டு அடிக்கானே தெரிய மாட்டேங்குது. சாம், என் சிச்சுவேஷன் உனக்கு தெரியாது. ப்ளீஸ் லேப் எடுத்துட்டு வரியா? எனக்கு தேவை இருக்கு. உனக்கு தேவை இருக்குன்னா எனக்கும் தேவை இருக்கு. என்ன சொல்ற? உனக்கு லேப்டாப் தேவை இருக்கு, எனக்கு இந்நேரம் என் அம்முக்குட்டிக்கு புரிஞ்சிருக்குமே. எனக்கு அங்க இருந்துட்டே ஒண்ணு கூட, நான் இப்பவே உன் லேப்டாப் எடுத்துட்டு வரேன். இல்ல இல்ல, நிஜத்துல எல்லாம் கொடுக்க வேண்டாம், ஜஸ்ட் இமேஜின் பண்ணி கொடுத்தா போதும். என்ன? நீ கொடுத்துட்டனா இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் கைக்கு லேப்டாப் வந்து சேர்ந்துரும். சாம், எஸ் பேபி. தேங்க்ஸ். என்ன, லேப்டாப் வேண்டாமா? உனக்கு தேவையானதை கொடுத்தாதான் என் லேப்டாப் என் கைக்கு வந்து சேரானா? அப்படி எனக்கு தேவையே இல்ல. பை. ஏய் ஓசேங், இவன் வேணும் தான் லேப்டாப் தர மாட்டேங்கிறான். லேப்டாப் இல்லாம காசி சார் எனக்கு கொடுத்துருக்க வேலையை நாளைக்கு காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் ஃபுல்லா உட்கார்ந்தா கூட முடிக்கவே முடியாது. என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. அந்த ஆள்கிட்ட இருந்து நான் திட்டு வாங்குறேனோ என்னமோ, இல்ல வேலையை முடிக்க முடியலன்னு கடைசி டைம்ல சாம் கிட்ட இருந்து திட்டு வாங்குறேனோ என்னமோ. என்ன நடந்தாலும் இவன் கேக்குறத மட்டும் என்னால கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்துதான் அந்த லேப்டாப் வாங்கினேன்னு எந்த அவசியமும் இல்ல. பயங்கர டென்ஷன்ல இருக்கா போல, அதான் கட் பண்ணிட்டான். ஏன் சாம், நீ இப்படிப்பட்ட பையனே இல்லையே. எதிரில எவ்வளவு அழகான பொண்ணு நின்னாலும் கண்ணை பார்த்து பேசுறதுதான் உன்னோட கேரக்டர். ஆனா இசை உனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு இருக்க. ஏன்னா என்னால அவ பண்ண தப்பா மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது. அப்பனா நீ அவகிட்ட இப்படி எல்லாம் நடந்துக்கிறது சரியா? வேண்டான்னு சொல்லிட்டு அவகிட்ட இந்த மாதிரி பேசுறது, நடந்துக்கிறது, இதெல்லாம் மன்னிக்க முடியாத தப்பு. உனக்கு அவ வேண்டானா அவ வேற ஒருத்தருக்கு சொந்தமாக போற பொருள். அடுத்தவங்க பொருள் அசிங்கப்படுத்துறதோ இல்ல அடுத்தவங்க பொருள் மேல தப்பா ஆசைப்படுறதோ தப்பு. இனிமே அவகிட்ட எந்த வம்பும் வச்சுக்க கூடாது. உன்கிட்ட உன் அப்பாவை பத்தின விஷயத்தையெல்லாம் மறைச்சு அவ தப்பு பண்ணியிருந்தாள்னா எக்ஸ்ன்னு சொல்லி நீ அவகிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது அதை விட தப்பு. ஆமா, அவ என்ன தூக்கி எறிஞ்சதுக்கு பிறகு என்ன தொல்லை பண்றதோ இல்ல என் காதலை எதிர்பார்க்கறதோ எதுவுமே இல்ல. சாரி சை, நீ வேற ஒருத்தருக்கு சொந்தமாக போற பொண்ணு. உன்கிட்ட இனிமே எந்த வம்பும் வச்சுக்க மாட்டேன், இது ப்ராமிஸ். ஆனா நான் ஏன் இசை கிட்ட இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கேன்? நீ ரொம்ப நல்ல பொண்ணு இசை. ஒரு வருஷம் நீ இந்தியாலே இல்ல, என்கிட்ட இருக்கும்போது உன் வாட்ஸ்அப் சேட் பேஜ் எவ்வளவு சுத்தமா இருந்ததோ அதே மாதிரி தான் இப்பவும் இருக்கு. யார்கிட்ட எப்படி பேசணுமோ அந்த லிமிட் தான். ஆனா என்னால நீ என்கிட்ட இருந்து மறைச்ச விஷயத்த மன்னிக்க முடியல. எது எப்படியோ இனிமே உன்கிட்ட நான் மிஸ்பிஹேவ் பண்ண மாட்டேன், இது ப்ராமிஸ். நொலி, என்னடா இன்னமும் அழுதுட்டே இருக்கா? ரொம்ப பயந்துட்டா போலாம். ஐயோ அத்தை உன்னை அடிக்கலடி. ஐயோ ஆமா தங்கம், உன் அத்தை பயந்துட்டாங்க. ஏதோ கனவு கண்டு பயந்துட்டாங்க போல. ஏ கள்ளி, அவளை திரும்பி கூட பார்க்காம பயந்து அழுதா. இங்க வந்து அவளையே பாவங்கிறான். என் செல்லத்துக்கு கைவலி இப்ப பரவாயில்ல, மருந்து போட்டதுனால கொஞ்சம் சரியாயிடுச்சுலாம். அதனால இனிமே அவ பாவம் தான். ஏன் தங்கம், இனிமே நாளையில இருந்து உன் அத்தை பக்கம் கூட போக மாட்டேலாம். முக்கியமா உன் அத்தை தூங்கும் போது நீ பக்கத்துல கூட போக மாட்டேலாம் இல்லையா? மித்ரா கூட தூங்குவியா? இன்னைக்குதான் அவ பயந்து உன்னை இறுக்கி பிடிச்சதுலாம் உனக்கு கையிலேயே காயம் ஆயிடுச்சே. வலியில பயந்து எப்படி அழுதா? எப்படி நாளைக்கு அவ கூட போய் தூங்குவா? உனக்கு அப்போ அவளை பார்த்து பயம் இல்லையா? அது சரி, அவ பயந்துருவா, அதனால அவ துணைக்கு நீ போறியா? கேட்டியா, அவ தனியா தூங்கினாள்னா பயந்துருவாளாம். அதனால அவ துணைக்கு மேடம் போறாங்களாம். நான் நினைச்சேன் பயத்துல ஒரு வருஷத்துக்கு அவ பக்கமே போக மாட்டான்னு. என்னங்க இப்பவே ஸ்னோலினுக்கு அடுத்தவங்க கஷ்டம் எல்லாம் ஈஸியா புரியுதுல? ஆமா மது, அதுலயே மித்ராவை அவளுக்கு ரொம்பவே பிடிக்கும். சொல்லவா வேணும்? இல்ல மித்ரன், இவ பிறக்கும் போது இனியன் இந்த உலகத்தை விட்டு போயிட்டாரு. ஆளாளுக்கு வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. அந்த பொண்ணு டாக்டருக்கு படிச்சிருக்க, பெரிய வீட்டுல உள்ள பையன் போயிட்டான். அந்த பொண்ணு இனிமே வேற கல்யாணம் பண்ணிட்டு அவ வாழ்க்கையை பார்த்துட்டு போவோம். இதுல பாதிக்கப்பட போறது குழந்தைதான் அப்படின்னு. இதுல டைரக்டா பாதிக்கப்பட்டிருக்கிறது நான் தான். ஆனா எல்லாரும் அவங்க இஷ்டத்துக்கு கருத்து சொல்ல ஆரம்பிச்சாங்க. பாதி பேர் அப்ப இல்லாம வளர போற குழந்தை, அதுக்கு தகுந்த மாதிரி தான் வளர போகுதுன்னு பேசினாங்க. நீங்க எங்க வாழ்க்கையில இப்பதான் வந்திருக்கீங்க. இப்பதான் என் ஸ்னோக்கு மித்ராக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு தெரியுது. எதுக்கோ பயந்துருக்காங்கன்னு புரியுது. அதனாலதான் அவங்க அவகிட்ட அப்படி நடந்துகிட்டதுக்கு பிறகும் மித்ரா பாவம் இல்லான்னு சொல்றான். அப்ப நான் ஸ்னோவை நல்லா தானே வளர்த்திருக்கேன். ஆமா மது, இதுல உனக்கு என்ன சந்தேகம்?
பேசுறவங்க பேசிட்டே தான் இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா அவங்களால பேச மட்டும்தான் முடியும். தூசு மாதிரி தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். இல்லங்க, அப்பா ஒவ்வொருத்தங்களும் பேசுனதை கேட்டு மனசுல ஒரு விதமான பயமாவே இருக்கும். என்ன கொடுமைப்படுத்தி இருந்தாலும் ஸ்னோக்காக அவர் இருந்திருக்கலாம்னு தோணும். கண்டிப்பா நம்ம பொண்ணு வளர்ந்ததுக்கு பிறகு நல்ல பொண்ணா, அது பிறகு மத்தவங்களோட கஷ்டத்தை கூட புரிஞ்சுப்பா. எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இப்ப எங்களுக்காக நீங்களும் இருக்கீங்க. அப்புறம் என்ன பயம்? சும்மா யோசிச்சு பாக்குறேன். அப்ப இப்படி எல்லாம் பேசினாங்களே, இத்தனை வயசுலயே என் குழந்தைய நான் சரியா தான் வளர்த்திருக்கேன்னு எனக்கு நானே சொல்லிக்கிறேன். என்னடா இது கொடுமையா போச்சு. இவன் இந்த ராத்திரி நேரத்துல யார பிடிக்கிறதுக்காக கண்ணை உருட்டிட்டு படுத்திருக்கான்னு தெரியலையே. தூங்குதா லூசு? உனக்கு தூக்கம் போச்சா? ம், இல்ல, உன் முகத்துலயும் தூக்கம் போன மாதிரியே இருக்குல்ல, அதான். அப்படியா இருக்க? ம் இருக்கண்டி இருக்கும். என் மடியில எல்லாம் படுத்திருக்க, அதனால உனக்கு இருக்கும். இப்ப எந்த நாட்டை பிடிக்கிறதுக்காக இப்படி கண்ணை உருட்டிட்டு படுத்திருக்குன்னு தெரியலையே. உனக்கு தூக்கம் வரலையா? ம்ஹும். சரி, உனக்கு தூக்கம் வரும்போது நீ படுத்து தூங்கு. நான் கிளம்பவா? இல்ல, வேணாம். அப்புறம் நான் கிளம்ப வேண்டாமா? கொஞ்ச நேரம் இருன்னு சொன்னா நான் வந்து 2 மணி நேரம் ஆகுது. இனி இங்க இருந்தா நல்லாவா இருக்கும்? நல்லா தான் இருக்கும். நீ என் கூட இரு. என்ன? நீ என்னை விட்டு போயிட்டா அவ மறுபடியும் வந்துருவா. ஷபா, முடியலடா. அம்மா யார் வருவா? அவ இங்க எங்கேயோ தான் இருக்கா குரு. பார்த்துட்டு தான் இருக்கா. ஆ? குரு, என்ன கேக்குது? தப்பு பண்ணுவோமா? இனி முத என்றி என்ன? இல்ல, நீ இப்ப என்னமோ என்கிட்ட கேட்ட. என்ன கேட்டேன்? ஐ திங்க் இல்ல என்னமோ கேட்ட. அது என் காதுக்கு ராங்கம் கேட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். தப்பு பண்ணலாமான்னு கேட்டேன். அதுக்கு பிறகு நம்மள யாரும் பிரிக்க முடியாதுல்ல, அதான். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. ஆமா, இந்த ஐடியா எப்ப வந்தது? எப்ப வந்தா என்ன? இப்ப நம்ம ஃபீலிங்கா இருக்கு, அதான். ஃபீலிங்கா? என்ன என்ன ஃபீலிங்? என்ன பதிலே சொல்ல மாட்டேங்கிற? இல்ல, என்ன ஃபீலிங்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அன்னைக்கு நீ என்கிட்ட நடந்துட்டுன்னு போய் சொன்னதுக்கு அன்னைக்கே நீ உன் உரிமையை கையில எடுத்திருக்கலாம். உரிமையா? புரியல. எப்ப நான் உரிமையா உன் கழுத்துல தாலி கட்டினேன்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏன் பைத்தியமாடி நீ? நான் கிளம்புறேன். இங்க இருந்தா நீ கிறுக்கு மாதிரி ஏதாவது உளறிட்டே இருப்பேன். காலையில பேசிக்கலாம். நீ இப்ப இங்க இருந்து கிளம்புனா இப்பவே உன் கூட நானும் வந்துருவேன். ஏ லூசாடி, லூஸ் மாதிரி பேசுறேன். அன்னைக்கு நான் என் சுயநினைவுல இல்ல குரு. அப்பவே நீ உன் உரிமையை எடுத்திருக்கலாம்ல. அப்படி நடந்திருந்தா இப்ப இவ்வளவு பிரச்சனையே வந்திருக்காது. இப்ப மட்டும் என்ன பிரச்சனை வந்துட்டு? நீ தான் கண்டபடி உளறிட்டு கண்டபடி யோசிச்சுட்டு இருக்க. இல்ல, உனக்கு புரியாது. சரி, புரியாது தானே, புரிய வை. எதையும் புரிய வைக்க வேண்டாம். நீ என் கூட இருந்துரு. ஏன் அறிவு இருக்கா உனக்கு? என் மேல நம்பிக்கை வச்சுதான் நீ கொஞ்ச நேரம் என் கூட இருன்னு சொன்னதான் உன் அண்ணன். அதான் அந்த மனசுல ஒண்ணுமே சொல்லாம சரி கொஞ்ச நேரம் இருந்துட்டு போங்கன்னு போயிட்டாரு. அந்த நம்பிக்கையை உடைக்க சொல்றியாடி? நீ ஏன் என்ன அன்னைக்கு எடுத்திருக்கலாம் குரு, எனக்கே தெரியாம. அப்ப நான் எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. இல்லனா மட்டும் என்னடி பிரச்சனை? உன் வீட்டுல உனக்கு பாத்துருக்க மாப்பிள்ள நான் தான், என் வீட்டுல எனக்கு பாத்துருக்க பொண்ணு நீ தான். இல்ல, இது எல்லாத்துக்கும் மேல ஒண்ணு இருக்கு. எனக்கே தெரியாம என்ன நீ மொத்தமா எடுத்திருக்கலாம். பத்திரம் அடிச்சே சாவடிச்சிருவேன். வாய மூடு. சும்மா லூசு மாதிரி பேசிட்டே இருக்க. எனக்கே அப்படித்தாண்டா இருக்கு. எப்ப வேணா போய் சேர்ந்துருவேனோன்னு பயமா இருக்கு. எங்க போய் சேர போற? தெரியல குரு, உனக்கு என்ன முன்னமே தெரியாதுல்ல. நான் சைலண்ட் தான், ஆனா எப்பவும் சந்தோஷமா தான் இருப்பேன். இப்ப கொஞ்ச வருஷமா என் மொத்த சந்தோஷமும் சுக்கு நூறா போயிடுச்சு குரு. மனசளவுல கொஞ்சமும் சந்தோஷமே இல்ல. ஏதோ நடப்போனமா நடந்து தெரிகிறேன், அவ்வளவுதான். என் மனசுல ஒண்ணு ஆசைப்பட்டு நீதான் வேணும்னு நினைச்ச பிறகு. என்ன? ஆ? இல்ல, இப்ப என்னமோ சொல்ல வந்தேலாம். இல்ல, ஐ மீன், நீ என்கிட்ட ஒரு வருஷத்துக்கு முன்ன ப்ரப்போஸ் பண்ண. அப்புறம் உன்னை அட்ரஸே இல்ல. மறுபடியும் பிஆர் வீட்ல உன்னை இசியோட ஹஸ்பண்டா பார்த்தனா, இதுதான் விதியோட விளையாட்டோன்னு தோணுச்சு, அதான். வேற என்னமோ சொல்ல வந்துட்டு. இப்பதான் சொல்றேன் குரு, எனக்கே தெரியாம என்ன நீ எடுத்துக்கோ. கொஞ்சம் வாய மூடுயா. நான் உன்கிட்ட விளையாடுறேன், ஏதாவது பேசுறேன், அது வேற. நீ சொல்ற விஷயம் சின்ன விஷயம் கிடையாது மித்ரா. பாரு, உன் கழுத்துல 3 முடிச்சு போடாம உன்னை என் பொண்டாட்டி ஆக்காம நீ சொல்றத என்னால எப்பவும் எடுத்துக்க முடியாது. சும்மா விளையாட்டுக்கு உன்கிட்ட ஏதாவது கலாட்டா பண்றது வேற. இங்க பாரு, நீ கண்டதையும் போட்டு யோசிச்சுட்டு இருக்க. நான் இங்க வந்தே ரொம்ப நேரம் ஆகுது. நான் போறது வரைக்கும் மித்ரன் தூங்க மாட்டாருன்னு எனக்கும் தெரியும், அது உனக்கும் தெரியும். நான் கீழே போகும்போது உன் அம்மா வெயிட் பண்ணிட்டு கீழே தான் இருப்பாங்க. இதுக்கு மேல இங்க நான் இருக்கிறது நல்லாவா இருக்கும்? நீ தேவையில்லாதத போட்டு எல்லாம் யோசிக்காத, படுத்து தூங்கு. இப்ப என்ன, எங்க வீட்டுல உள்ளவங்க உன்னை எதுவும் நினைச்சிடக்கூடாது தானே? இந்த ஓவர் திங்க் பண்றத நிப்பாட்டிட்டு படுத்து தூங்குறியா? நான் ஓவர் திங்க் பண்ணல குரு, எனக்குள்ள ஏதோ ஓடிட்டே இருக்கு எப்பவும். அதுக்கு பேர் தான் ஓவர் திங்க் பண்றது.
வாய் திறந்து சொன்னாலாவது கொஞ்சம் மனசு ரிலாக்ஸா இருக்கும். அதையும் சொல்ல மாட்டேங்கிறேன். நீ ஏன் லூசுத்தனமா ஓவர் திங்க் பண்ணி பண்ணி கடைசியில இது எங்க போய் நிக்குதுன்னு மட்டும் பாரு. நான் தூங்குறேன், நீ போ. போதான் போறேன். அழுகிய நிப்பாட்டுடி மொத. நீ தான் கிளம்புற, எல்லாம் கிளம்பு. நான் அழுதா என்ன, சிரிச்சா உனக்கு என்ன? இந்த வாய்க்கு மட்டும் ஒரு குறைச்சலாம் இல்ல. என்ன பிரச்சனைன்னு மேடம் வாய் திறந்து சொல்ல மாட்டீங்க. நீ இன்னைக்கு ஒரு ரூம்ல எல்லாம் தூங்க வேண்டாம். கௌரி ஆண்டிட்ட சொல்லிடுறேன், அவங்க கூட தூங்கு. இல்ல, உன் கூடயே வரேன். அடிச்சாலும் அடிச்சிருவேன் மித்ரா. நீ எந்திரிச்சு வா, உங்க அம்மா கிட்ட உன்னை விட்டுட்டு போயிடுறேன். இல்ல, நான் எங்கேயும் வரல. நீ கிளம்பு, நான் இங்கேயே தூங்குறேன். குரு, ஏற்கனவே நீ வந்து ரொம்ப நேரம் ஆகுது. இவ இப்படி நான் கண்டதே நினைச்சிட்டு இருப்பா. பேசாம கீழே போய் கௌரி ஆண்டி கிட்ட இன்னைக்கு மித்ரா கூட தூங்குங்கன்னு சொல்லிட்டு போயிடலாம். இசை, குட் மார்னிங் சார். என்ன இசை 7 o'clock தான் ஆகுது. இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டா? நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ண ஸ்டாஃப்ஸே இப்பதான் எல்லாரும் ஒன்னொன்னா வீட்டுக்கு கிளம்புறாங்க. நீ 7 மணிக்கு முன்னமே ஆபீஸ் வந்துட்டு போலாம். ஆமா காசி சார், என் லேப்டாப்ல ஒரு சின்ன ப்ராப்ளம். அதான் வீட்டில் ஒர்க் பண்ண முடியல. நீங்க வர நாளைக்கு காலையிலக்குள்ள இதை சாம் சாருக்கு அனுப்பணும்னு சொல்லியிருக்கீங்க எல்லாம். ஆமா இசை, இது ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்ட். நீ சாம் சார் கூட போனதுனால உனக்கு மதுரை ப்ராஜெக்ட் எவ்வளவு பெருசுன்னு தெரிஞ்சிருக்கும். இந்த ப்ராஜெக்ட் முடியறது வரைக்கும் இதுல சம்பந்தப்பட்டிருக்கலனா சாம் சார், அது பிறகு நீ கூட சாம் சார் கூட போயிருந்தலாம். சோ இதை நல்லபடியா முடிக்கிறது நம்ம எல்லாரோட கடமையும் தான். புரியுது சார். அப்புறம் இந்த ஒர்க்கை மட்டும் நீ இன்னைக்கு ஈவினிங் குள்ள முடிக்கலனா உன் வீட்டுல உன் லேப்டாப் கொஞ்சம் ப்ராப்ளம்னு சொல்றேன். அதனால ஈவினிங் குள்ள நீ முடிச்சுதான் ஆகணும். முடிக்கலன்னா அன்பு சாருக்கும் சாம் சாருக்கும் கூட சண்டை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க 2 பேருக்குள்ளயும் எத்தனை வருஷமா ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. நான் முடிக்காததுனால எப்படி சண்டை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? அம்மாடி, இது மதுரை ப்ராஜெக்ட்ல உள்ள வேலை. அன்பு சார் இதுல கண்டுக்காம இருக்கிறது சாம் சார் மேல உள்ள நம்பிக்கையில தான். ஒருவேளை இந்த ஒர்க்கை நீ முடிச்சு கொடுக்கலனா கேள்வியே சாம் சார் கிட்ட கேட்க மாட்டாங்க. கம்பெனியோட எம்டியா அன்பு சார் தான் அவங்க முன்ன தலை குனிஞ்சு நிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா தன்னை தலை குனிய வச்ச தான் ஃப்ரெண்டுக்கு மேல அவருக்கு வெறுப்பு வரும்ல. ஏன்னா சாம் சாரை நம்பிதான் அன்பு சார் இதுல தலை போடாம அமைதியா இருக்காரு. அதுவும் கரெக்ட் தான். இதை நான் கரெக்ட் டைமுக்குள்ள முடிக்கலனா அண்ணனுக்கு சாம்க்கு சண்டை வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இசை, முடிச்சிருவதானே ஈவினிங் குள்ள? முடிச்சிருவேன் சார். அப்பனா ஓகேமா, நீ உன் வேலையை பாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒருத்தங்களா வந்துருவாங்க. பயப்படாத, இங்க சேஃப் தான். ஓகே சார். எப்பவும் நீ தப்பிச்சிருக்கலாம். ஆனா இப்போ உன்னால என்கிட்ட இருந்தில்ல சாம் சார் கிட்ட இருந்தே தப்பிக்க முடியாது. எப்பவும் உனக்கு சப்போர்ட் பண்ற அவரு கூட உன்னை மன்னிக்க மாட்டாரு. ஏன்னா இப்ப நீ பாத்துட்டு இருக்க ஒர்க் அப்படி. உன்னால 2 நாள் உட்கார்ந்தாலே இந்த வேலையை முடிக்க முடியாது. இதுல எனக்கு ஈவினிங் குள்ள முடிச்சிருவியா? உன்ன மாதிரி ஒரு பொண்ணு இந்த கம்பெனில இருக்கிறது இல்லாம இருக்கிறது பெட்டர். ஏன்னா மொத்த பசங்களும் உன்ன மாதிரிப்பட்ட பொண்ணுங்களாலதான் கெட்டு போறாங்க. உன்னை நாளையோட இந்த கம்பெனியை விட்டு வெளியே அனுப்புறதாண்டி நீ வேற யார்கிட்டயாவது இந்த தில்லாலங்கடி வேலையெல்லாம் காமிச்சிருந்தியானா மேனேஜ்மெண்ட்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு நான் பாட்டுக்கு இருந்திருப்பேன். ஆனா நீ விளையாடனே நினைச்சது எம்டிக்கு ஈக்குவலா இருக்க சாம் சார் கிட்ட. நாளையோட உன் சீட்டு கிளிய போகுதுடி. என்ன சார்? ஒண்ணும் இல்லம்மா, நீ வேலை பாரு, நான் வரேன். உன் மேல நம்பிக்கை வை செய், கண்டிப்பா முடிச்சிடலாம். நேற்று பயத்துல ஸ்னோ வேற ரொம்ப பயமுறுத்திட்டோம் போலாம். பாவம் குழந்தைக்கு கை ரொம்ப வலிச்சிருக்கோம்ல. காலையில எந்திரிச்ச உடனே நம்மள பாக்குறதுக்கு தான் வருவா. இன்னைக்கு இன்னமும் வரலனா நம்மள பார்த்து பயந்துதான் வரலையா இருக்கும். வர வேண்டாம். என்னோட இந்த பிரச்சனை முடியறது வரைக்கும் ஸ்னோ என் பக்கத்துல கூட வராம இருக்கிறது அவளுக்கு நல்லது. என்னடா அத்தைக்கு என்னடா பயம்? இல்ல, நான் பயந்தனும் இல்லையோ தெரியல. ஆனா உனக்கு கை ரொம்ப வலிச்சிருக்கோம்ல. சாரிடா, என்னால தானே. இனிமே நீ அத்தை ரூம்ல எல்லாம் அத்தை கூட தூங்க வேண்டாம். ஏன் கூடயா? உனக்கு என்ன பார்த்து பயமா இல்லையா? இல்ல ஸ்னோ. ஆமாடா. இல்லடா, இனிதான். ஆமா, நீ இருக்க பாத்தியா? பயந்து என் பக்கத்திலே வரமாட்டான்னு நினைச்சேன். உனக்கு பயமா இருக்கும் போது எனக்கு கைய ஈடுக்காம பிடிச்சிட்டானா அப்ப பயம் போயிடும். உனக்கு அத்தை அவ்வளவு பிடிக்குமா? கொஞ்சம் பிடிக்கும். கொஞ்சம் பிடிக்குமா? கொஞ்சம் போல. கொஞ்சம் போல அடி பிடிக்கும். ஒன்னும் இல்லம்மா. இன்னைக்கு ஸ்னோ நைட்டு தூங்க வந்தாலும்
எப்படியாவது அன்னைக்கிட்டே அண்ணன்கிட்டயும் கொண்டு விட்டுறான் அவள. இசை உன்னை அடிச்சிருவேண்டி, எந்திரிச்சு போயிரு. இந்த வயிறு வலி வேற, இதுக்கு நேரம் காலமே கிடையாது. நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா? அந்த ஆள் டெய்லி தான் எனக்கு வேலை கொடுத்துட்டு இருக்கான். நீ காசி சாரியா திட்டுற? இல்ல, அவரு டெய்லி எனக்கு வேலை கொடுத்துட்டு இருக்காருலாம். என்னாலே ஒழுங்கா இதை முடிக்க முடியல. என்கிட்ட ஒரு தடவை கொடுத்துதான் பாரு, நானும் ப்ரூஃப் பண்ணுவேன்ல என்னாலே முடியணும். ஏய், இது ஷேர் பண்ணி பண்ற ஒர்க் இல்லடி. நான் ஆரம்பிக்கிறேன்னா நான் தான் முடிக்கணும். இடையில உனக்கு கொடுத்தா உன்னால பண்ண முடியாது. ஓ ஓகே ஓகே. அப்புறம் இசை, சாம் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு வந்தாருன்னா எப்படி நீ முடிப்ப? தெரியலடி. ஆனா அவனுக்கு இன்னைக்கு குட்டிய காய்ச்சல் வந்தா நல்லா இருக்கும். ஏன் ஆளு அவருக்கு துளி அளவுல தலைவலி வந்தாலும் என்னால தாங்க முடியாது. நீ என்னடானா காய்ச்சல் வரட்டும்ங்கற? ஆரம்பிச்சிட்டா. இங்க பாருடி, அவர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் எவ்வளவு வேண்டிக்கிறேன் தெரியுமா கடவுள்கிட்ட. அம்மா தாய் சந்தோஷம். நான் வந்து இவ்வளவு நேரம் ஆகுது, அவரை இன்னமும் காணோம். இப்படி லேட்டா வந்தாருன்னா எப்படி என் காதல் அவருக்கு புரிய வைக்கிறது? கொஞ்சம் அமைதியா இருடி. இங்க பாரு, ஒன்னு அவன் கூட சேர்த்து வைக்கிறதுல எனக்கே மெயின் பங்கு இருக்கு. ஏன்னா நீங்க 2 பேரும் சேர்ந்தாதான் எனக்கு நிம்மதி. ஏன் நாங்க 2 பேரும் சேர்றதுல உனக்கு என்ன நிம்மதி? என்னாலதான் அவன் வேற பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிக்கலையோ அப்படின்னு எனக்கு ஒரு கில்ட்டி ஃபீல் இருக்கு. உன்னை கல்யாணம் பண்ணி முடிச்சு விட்டுட்டேன்னா நான் நிம்மதியா இருக்கலாம்ல. அதனாலதான் உனக்காகவும் அவனுக்காகவும் இல்ல, இதுல என்னோட நிம்மதி கிடைக்கலாம், ஒரு சுயநலம் தான். அப்புறம் இன்னைக்கு மதியம் நான் கிளம்பிடுவேன். ஏன்? என் பெரிய பாப்பா என்னோட குழந்தைக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே. ஈவினிங் தான் ஃபங்க்ஷன். அதனால மதியமே டாடி வந்து கூட்டு போயிருவாரு. நீ ஒத்தையில எல்லாம் இருப்ப, அதனால தான் வந்தேன். நான் ஒத்தையில இருப்பேங்கிறதுக்காக வந்தியா இல்லவும் ஆளை பாக்குறதுக்கு வந்தியா? அதுவும் ஒண்ணுதான், இதுல ஒரு சுயநலம் தான். அப்படி சொல்ல. என்ன பண்ணிட்டு இருக்க? என்னைய கேட்டேன். அப்புறம் வேற யார கேட்டாவ? நான் நீங்க நேத்துக்கு கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்தீங்கல்ல சார், அத பத்தி பிரீஃபா இன்டர்நெட்ல சர்ச் பண்ணிட்டு இருக்கேன். நீயா? ஆமா ஏதோ ஒண்ணு. சாம், என்ன அஞ்சு? எப்ப எங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க வருவீங்க? நிறைய கத்துக்கணும்னு எவ்வளவு ஆவலா இருக்குன்னு தெரியுமா? அவளுக்கு பொறாம. அம்மா ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு எப்ப வருவீங்க? ஏன் சிவில் பத்தி தெரிஞ்சுக்கிறதுல அவ்வளோ ஆர்வம் போலாம்? ஆமா சாம், சிவில் பத்தி மட்டும் இல்ல, உங்களை பத்தியே நிறைய தெரிஞ்சுக்கணும். என்ன பத்தியா? ம், என்ன பத்தி என்ன தெரிஞ்சுக்கணுமோ கேளுங்க, நான் சொல்றேன். நிறைய தெரிஞ்சுக்கணுமே. சபா. அதான் அஞ்சு, என்ன பத்தி என்ன தெரிஞ்சுக்கணுமோ கேளுங்க, நான் சொல்றேன். இல்ல சாம், அது நீங்க உங்களை பத்தி சொன்னா மட்டும் முடியாது, கூடவே எப்பவும் இருந்தாதான் தெரிஞ்சுக்க முடியும். புரியல, என்னமோ புதர் வச்சு பேசிட்டு இருக்க மாதிரியே இருக்க. இல்ல, ஒருத்தங்களை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும்னா அவங்க சொல்றத வச்செல்லாம் தெரிஞ்சுக்க முடியாதுல, எப்பவும் அவங்க கூடயே இருந்தா தானே முடியும். அது சரி, அதுக்குன்னு இனிமே உங்களை நான் போற இடத்துக்கெல்லாம் கூட்டு போக முடியுமா? ட்ரை பண்ண முடியும் சாம். அம்மா தாயே, எனக்கு சைட்டுக்கு போனோம், அங்க எல்லாம் பொண்ணுங்க உங்களை கூட்டு போக முடியாது. சைட்டு தவிர வேற எங்கேயாவது கூட்டு போறீங்களா? வேற எங்கேயாவதுனா? இல்ல சாம், மதுரை ப்ராஜெக்ட் இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் நம்ம கம்பெனிக்கு கிடைச்சிருக்கு. இத ஃபுல்லா பாத்துட்டு இருக்கிறது நீங்க தானே. இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் அன்பு சார் உங்களை நம்பி கொடுத்திருக்காரு. இதுக்கு ட்ரீட் வைக்கிறதுக்கு எங்கேயாவது வெளியே கூட்டு போலாமே. இது என்ன புதுசா? பெருசா என்ன ப்ராஜெக்ட் வந்தாலும் நாங்க 2 பேரும் தான் மாறி மாறி பாக்குறோம். இல்ல, நான் இங்க வந்ததுக்கு பிறகு இதுதானே பெரிய ப்ராஜெக்டா தான் கேட்டேன். அது சரி, வச்சுட்டா போச்சு. அப்புறம் இசை, என்ன எப்போ நாங்க தானே கூட்டு வருவோம்? இன்னைக்கு அருண் கிட்ட சொல்லி 7 மணிக்கு முன்னே ஆபீஸ் வந்திருக்க. அது அது ஆபீஸ் வரல சாம். அப்புறம் அருண் ஒன்னு ஆபீஸ்ல கொண்டு விட்டதா சொல்றான். இந்த அத்தா எதுக்கு இவன் கிட்ட உளறி வச்சாரு? ஒன்னதான் கேக்குறேன். அது இந்த கம்பெனிக்கு ஆப்போசிட்ல ஒரு டெய்லரிங் ஷாப் இருக்கலாம். டெய்லரிங் ஷாப்பா? அப்படி எதுவுமே இல்லையே. இல்லையா? இப்ப எப்படி சமாளிக்கிறது? இல்ல, பர்சனலா எனக்கு ஒரு ஒர்க் இருந்து அதை முடிக்கணுங்கிறதுக்காக சீக்கிரமா வந்தேன். ஆபீஸ்க்கு 9 o'clock தான் வந்தேன். பக்கத்துல பர்சனலா ஒரு இடத்துக்கு போனேன். நைட்டு தான் இனிமே இசை கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணக்கூடாதுன்னு முடிவெடுத்திருக்கோம். அவ பர்சனல்னு சொல்லிட்டா, அதுக்கு மேல நமக்கு என்ன? சரி, இன்னைக்கு ஈவினிங் அன்பும் ஆபீஸ் வர மாட்டான். ஏன்னா சைட்ல வேலையெல்லாம் முடியறதுக்கு 8 மணி ஆகும். நான் 8 மணி ஆகுதா 9 மணி ஆகுதான்னு தெரியாது. நானும் வரமாட்டேன். அதனால சீக்கிரமா வீட்டுக்கு கிளம்பிடு, சரியா? எப்போ உங்க 2 பேருக்கும் கிளம்பணும்னு தோணுதோ. சாம், இன்னைக்கு நான் ஆஃப் டே தான் இருப்பேன். ஆஃப்டர்நூன் வீட்டுக்கு கிளம்பிடுவேன். ஓ, அஞ்சு ஆஃப்டர்நூன் வீட்டுக்கு கிளம்புறாங்க எல்லாம். அப்ப நீ அருணுக்கு கால் பண்ணி கூட்டிட்டு போ சொல்லிடு. அருண் வந்து கூட்டிட்டு போயிருவான். பாடா நிம்மதி. இவன் தொல்லை இல்லாம வேலை பார்க்கலாம். இவன் வரலனா கொஞ்சம் லேட்டா வேணாலும் கிளம்பினாலும் ஒன்னும் இல்ல. ஒன்னதான். நான் மதியமே கிளம்பிடலாம். சரி, மறந்துடாதா, நாங்க 2 பேருமே வரமாட்டோம். அவன் கார்ல சைட் பக்கம் போயிருக்கான். நான் போறது வேற சைட், அவன் போறது வேற சைட். 2 பேருக்கும் உன்னை கூட்டு போறதுக்கு டைம் இருக்காது. சீக்கிரம் கிளம்பிடு. சரி சரி, ஓகே. பிரியா, அம்மாடி பிரியா. தாத்தா. என்ன தாத்தா பெரியாத்தை கூப்பிடுறீங்க? அம்மாடி பிரியா இல்லையா வீட்ல? இல்ல தாத்தா, பெரியாத்தை இனியாவை கூட்டு ஹாஸ்பிடல் போயிருக்காங்க. ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காளா?
இனியாக்கு என்னாச்சு? ஆபீஸ் போகலையா இன்னைக்கு? இல்ல தாத்தா, இனியாக்கு 2 நாளா பயங்கர தலைவலியாம். அதனால பெரியத்தா ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்க. அவனுக்கு என்ன வெட்டி முறிக்க வேலையா அப்படி? பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டல் அவனுக்கு கூட்டு போக தெரியாதா? ஐயோ தாத்தா, இன்னைக்கு அன்புக்கு என்னமோ முக்கியமான வேலை இருக்காம். சரி, சஞ்சய் எங்க போயிருக்கானோ? அவனதான் அப்பல இருந்தே கூப்பிட்டுட்டே இருக்கேன். அவனை காணாததுனால தான் பிரியாவை தேடி வந்தேன். பெரிய மாமாவும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட போயிருக்காரு. ஓ, அவனும் போயிருக்கானா? ஆமா தாத்தா, நீங்க வந்தா உங்ககிட்ட சொல்றதுக்கு பெரிய மாமா சொல்லிட்டு தான் போனாங்க. நான் அது பிறகு உங்களை இப்பதானே பாக்குறேன். ஓ, சரி சரிம்மா. சரி தாத்தா. சரிம்மா, நீ உன் வேலையை போய் பாரு. நான் வந்ததுக்கு பிறகு அவனை பாக்குறேன். இவ்வளோ பெயினா இருக்கு. 5 வாரம் மதியமே வீட்டுக்கு போயிட்டான். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிற எல்லாருமே அவங்க ஷிஃப்ட் முடிஞ்சு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. என்னால இதுக்கு மேல இருக்க முடியாது. இசை, என்னம்மா முடிச்சிட்டியா? இல்ல சார், என்னால முடிக்க முடியல. நான் வீட்டுக்கு அர்ஜென்டா கிளம்பணும். வீட்டுக்கு கிளம்பணுமா? அப்ப இந்த வேலையை யார் முடிப்பா? என்னால முடிக்க முடியனா நான் கண்டிப்பா உட்காந்து முடிச்சிருப்பேன் சார். இல்லைன்னா வீட்லயாவது எடுத்துட்டு போயிருப்பேன். இதுக்கு மேல என்னால இங்க இருக்க முடியாது. ஓ, 6 மணிக்கு எல்லாரும் கிளம்புனதும் உனக்கு பயமா இருக்கா? எங்க ஆபீஸ் சேஃப் தான். இல்ல சார், எனக்கு உடம்பு சரியில்லை. நான் அவசரமா வீட்டுக்கு போகணும். ஏன்? அது அதான் உடம்பு சரியில்லைன்னா என்னன்னு சொல்லு. அது தலைவலி சார். அதான். யாருக்கும் தலைவலி வந்தது கிடையாதா? தலைவலிக்காக வேலையை தள்ளி போட்டான்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான் முடிஞ்சு. என்னமோ இந்த உலகத்திலே உனக்கு மட்டும்தான் தலைவலி வந்த மாதிரி. சார், எனக்கு உடனே வீட்டுக்கு கிளம்பணும். அப்போ எம்டி சாருக்கும் சாம் சாருக்கும் சண்டை வந்தாலும் உனக்கு பிரச்சனை இல்ல. ஒரு 2-3 மணி நேரம் கூட எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணியா முடிச்சிட போறேன். இங்க பாரு, இங்க சேஃப் தான். முடிக்காம போனீங்கன்னா 2 பேருக்குள்ளேயும் சண்டை தான் வரும். இத்தனை வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்னால பிரிஞ்சிடாம பாத்துக்கோ. சார், என் சிச்சுவேஷனே நீங்க புரிஞ்சுக்கணும்ல. தலைவலி எல்லாம் ஒரு வழியா? எக்ஸா அப்ளை பண்ணிட்டு வேலையை பாரு. நான் கிளம்புறேன். நீ ஒரு 9 மணி அல்லது 10 மணிக்கு உன் வீட்ல இருந்து யாரையாவது வர சொல்லிடு. ஒர்க் பிஸியா இருக்கும்போது நாங்க எல்லாம் நைட்டு 11 மணி 12 மணிக்கு, ஏன் 1 மணிக்கு போனனால உண்டு. விடிய விடிய நான், அன்பு சார், சாம் சார் எல்லாரும் இங்கேயே ஒர்க் பண்ணனால உண்டு. உன் வேலையை நீ ஈவினிங் குள்ள முடிச்சிருந்தியன்னா வீட்டுக்கு கிளம்பி இருக்கலாம். நாய்கிட்ட நான் எப்படி சொல்ல முடியும்? எனக்கு இப்ப ஹெல்ப் பண்றதுக்கு கூட யாரும் இல்ல. எனக்கு தேவையான பொருளை வாங்கி தரதுக்குமே யாரும் இல்ல. நீ வேலையை பாரு, இங்க சேஃப் தான். நைட் ஷிஃப்ட்டுக்குள்ள அவங்க கூட வர ஆரம்பிச்சிட்டாங்க. தயவு செஞ்சு முடிக்காம போயிடாதமா. அப்புறம் எல்லாருக்கும் கெட்ட பேரு, எல்லாருக்கும் மனஸ்தாபம் தான். நான் வரேன். சார், நைட் ஷிஃப்ட் வேலை பாக்குற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க சார். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒரு பொண்ணு ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. டே டைம்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ரெஸ்ட் ரூம் கூட பாய்ஸ் யாரும் யூஸ் பண்ண கூடாது. கிரவுண்ட் ஃப்ளோர் ரெஸ்ட் ரூம் தான் பசங்க யூஸ் பண்றாங்க. ஆனா நைட் ஷிஃப்ட் வரவங்க மட்டும் அப்பப்ப அரட்டை அடிக்கணுங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போறாங்க. மேல ஒரு பொண்ணு ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. வேலையை முடிச்சு தான் வீட்டுக்கு கிளம்புவான். ஓ, ஓகே சார். ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு எந்த பசங்களையும் அனுப்ப வேண்டாம். லாக் பண்ணி கீ எடுத்துருங்க. இல்லனா கண்ணை சேர்க்கிற நேரத்துல அரட்டை அடிக்கணுங்கிறதுக்காகவே மேல போயிருவானுங்க. மேல வேற யாரும் இல்ல. பொண்ணுக்கு சேஃப்டி ரொம்ப முக்கியம். அதனால ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு எந்த பசங்களையும் அனுப்ப வேண்டாம். நான் பாத்துக்கிறேன் சார். நான் லாக் பண்ணி கீ எடுத்துடுறேன். ஞாபகம் இருக்கட்டும், அவ வேலையை முடிச்சதும் கீழே வருவா. அதுக்கு பிறகு நீங்க ஓபன் பண்ணி விட்டா போதும். சரி சார். இதுல என்ன சார் இருக்கு? ஒரு ப்ராஜெக்ட நாங்க நடத்திட்டு இருக்கோம்னா முழு பொறுப்பை எங்களோட தான். நைட்டு 8 மணி என்ன 10 மணி 12 மணி ஆனாலும் சைட்ல ஏதாவது முக்கியமான வேலை போயிட்டு இருந்ததுன்னா அங்கேயே நின்று எல்லாம் முடிச்சுட்டு தான் நாங்க கிளம்பணும். இது எப்போ நடக்கிறதா. நீங்க கவலையே படாதுங்க. நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே வேலையை முடிச்சு கீழே உங்ககிட்ட ஒப்படைக்க வேண்டியது எங்க பொறுப்பு. என்ன ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல லைட் போட்டிருக்காங்க? 8 மணி தாண்டியாச்சு. அன்பு இங்க இல்ல. இனியா எனக்கு லீவு. நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்றவங்க கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து தானே வேலை பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல யார் இருக்கா? ஓகே சார். நான் காலையில கூப்பிடுறேன். ஒரு முக்கியமான வேலை. ஓகே சார், காலையில பார்க்கலாம். அண்ணே, ஒரு நிமிஷம் இங்க வாங்கலாம். வணக்கம் சார். என்ன சார் நீங்க இந்த நேரத்துல? இல்ல, நீங்க சைட் விசிட் பண்ண போயிருக்கதா சொன்னாங்க. இங்க வர மாட்டீங்கன்னு வர சொன்னாரு. யாரு? வாசி சார் சொன்னாரு. ஓ, அதுவா? காலையில என் கார்ல தான் சைட் பக்கம் போறதா இருந்தேன். அப்புறம் கிளைண்ட் வரதா சொன்னாரு. சோ அவர் கார்லயே போயிட்டேன். கார் ஆபீஸ்ல தானா நின்னுது. காரை எடுத்துட்டு போறதுக்காக வந்தேன். ஓ, சரி சரி சார். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல யாரு இருக்கா? ஏன்னா நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்றவங்களுக்கு எல்லாம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல எந்த வேலையும் இல்ல. செகண்ட் ஃப்ளோர் போனோம்னாலும் லிஃப்ட் யூஸ் பண்ணிக்கலாமே. எதுக்கு ஒரு பக்கம் மட்டும் லைட் போட்டிருக்காங்க? ஓ, அதுவா சார். மதுரையில பெரிய ப்ராஜெக்ட் என்னமோ போயிட்டு இருக்கான். ஆமா. அதுல என்னமோ முக்கியமான வேலை ஒருத்தங்க பாத்துட்டு இருக்காங்களா மேல. ஓ, மதுரை ப்ராஜெக்ட்டுக்கா? ஆமா சார். அதை முடிச்சுட்டு ஒரு 8 மணி 9 மணிக்கு போல கிளம்பிடுவாங்க அப்படின்னு காசி சார் சொன்னாரு. ஓ, காசி சொன்னாரா? அப்ப புது ப்ராஜெக்ட் விஷயமா முடிக்க முடியாததுனால எக்ஸ்ட்ரா 2 மணி நேரம் யாரையாவது ஒர்க் பண்ண சொல்லிருப்பாரு. முடிச்சுட்டு கிளம்புவாங்களா இருக்கும். ஆமா சார். சரி, ஓகே அண்ணே. அப்ப நானும் கிளம்புறேன். சரிங்க சார்.